ஹலோ மக்களே, இந்த வாரம் காய்கறிகள் என்னென்ன ரேட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தலாமா? அதுக்கு முன்னாடி உங்கள் ஊரில் எவ்வளோ காய்கறிகள் விலை விற்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். வெயில் காலத்தில் தக்காளி ஏன் ரேட் இவ்வளோ ஏறுதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சீரியஸாக எனக்கு தெரியலைங்க. அவ்வளோ ரேட்டு ஏறுது. சரி, இன்றைக்கி புதன்கிழமை தான் வந்து காய் வாங்க ஸ்டார்ட் பண்ணேன். இருந்ததெல்லாம் கொஞ்சம் இந்த வாரம் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டியாச்சு. புதன்கிழமை வரையும் இன்றைக்கி நைட் வந்து முருங்கைக்காய் தொக்கை செஞ்சுட்டுனா இன்றைக்கி ஓடிடும். நாளைக்கு வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் அது எப்படிலாம் ஓட்டுறோம், எவ்வளோ காய்கறிலாம் வாங்கியிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துடலாமா? மோனி அமைதியானது. வெங்காயம் வாங்கியிருக்கேங்க 1 கிலோ. அப்புறம் பீட்ரூட் அரை கிலோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துச்சு. தக்காளி அரை கிலோ இருக்குங்க. 1 கிலோ வாங்கினா அது காலி ஆயிடுச்சுங்க. இது ஃபஸ்ட்டு வாங்கினது தான், அதனால தான் வாடிட்டு இருக்குது. இந்த வாரம் ஒரே முட்டை வாங்கிட்டு வரல, அப்பப்போ வாங்கிக்கிட்டது தான். வெண்டைக்காய் இப்போ வாங்கிட்டு வந்தது. கேரட் இப்போ வாங்கிட்டு வந்தது. நேற்று வாங்கிட்டு வந்தேன் முள்ளங்கி. கொஞ்சோண்டு பச்சை மிளகா வாங்கிட்டு வந்தேன். சுரைக்காய் வாங்கிட்டு வந்துருக்கேங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் 6 லிட்டர் கோல்டு வினர் எண்ணெய். உங்கள் ஊரில் எவ்வளோ ரேட்டு என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை எல்லா ஊர்லேயும் என்ன ஒரே ரேட் தான் விற்கும். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கடலை எண்ணெய் வந்து கம்மியாக விற்கும் இல்லையா, ஜாஸ்தி வைக்குமே எனக்கு தெரியாது, அதனால தான் சொன்னேன். 6 லிட்டர் எண்ணெய் எனக்கு ஒரு வாரம் கண்டிப்பாக வரும். எதானா சுட்டினா கூட ஒரு வாரம் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிவிடும். 2 டைம் 3 டைம் எதுவும் சுட்டினா கண்டிப்பாக சொல்ல வராது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ரேட்டான்னு பார்த்துடலாமா? இது 25 ரூபா, 24 ரூபா, 30 ரூபா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது 20 ரூபா, 5 ரூபா, 11 ரூபா, இது 28 ரூபா, 10 ரூபா. 3 முறைங்காய் 10 ரூபா தான் சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது 95 ரூபா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 13 ரூபாய்க்கு வாங்கினேன் பூண்டு. இவ்வளோ பூண்டு இல்லைங்க, இவ்வளோ பூண்டு தான் 13 ரூபாய்க்கு வாங்கியிருப்பேன். இது வந்து ஃபஸ்ட்டு இந்த ஆல்ரெடி இந்த பூண்டு. அப்புறம் இஞ்சி வந்து 5 ரூபாய்க்கு வாங்கினேன். கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலெலாம் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபாய்க்கு வாங்கினேன். அவ்வளோதான் இந்த வாரம். இதில் என்னென்ன குழம்புலாம் செஞ்சேன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் தொக்கு செஞ்சுருவேன். அது நாளைக்கு மதியம் வரையும் கண்டிப்பாக வரும். கொஞ்சோண்டு கத்திரிக்காய் புளிக்குழம்பு இருக்குது, அதை வச்சுக்கிட்டு கொஞ்சம் இது மட்டும் செஞ்சால் நாளைக்கு மதியம் வரையும் வரும். அப்புறம் நாளைக்கு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் பொரியல் செஞ்சு சப்பாத்தி செஞ்சுப்பேன். வியாழக்கிழமை முடிச்சா. வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி போட்டு காரக்குழம்பு செஞ்சுட்டு சுரைக்காய் பொரியல் செஞ்சிடும். அது கண்டிப்பாக நம்ம மதியம் வரையும் வந்துடும். நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் கடலக்கொட்டை சட்னியும் செஞ்சுருவேன். வெள்ளிக்கிழமையும் முடிஞ்சிச்சிங்களா. சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் புளிக்குழம்பு செஞ்சுட்டு இன்னொரு பீட்ரூட் இருக்கும் இல்லையா, அதை வந்து பொரியல் செஞ்சுருவேன். அப்புறம் நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி செஞ்சு சட்னி இல்லை தக்காளி தொக்கு இதெல்லாம் ஒன்று செஞ்சுப்பேன். சனிக்கிழமை முடிஞ்சிச்சு. ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, கறிவேப்பிலை, புதினாலாம் போட்டு ஒரு தக்காளி சாதம் மாதிரி செஞ்சுருவேன். இன்னொரு தக்காளி மட்டும் கொஞ்சம் வாங்குற மாதிரி இருக்கும், அதெல்லாம் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுருவேன். இது போட்டால் இந்த ஒரு வாரம் வேலைலாம் முடிஞ்சிருச்சு. சாப்பாட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிச்சா. அப்புறம் பாப்பா எதனா ஸ்நாக்ஸ் கேட்டால் அவங்க அப்பா எதனா கடையில் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. இதுதான் நம்ம இந்த வாரத்துக்கான சமையலும் காய்கறியும். தினமும் நம்ம வந்து வீடியோஸ் போடுறோம். நம்ம வீட்டில் என்ன சமையல்னு சொல்லிட்டு அதை பாருங்கள். அதை பார்த்துட்டு அந்தந்த நாளைக்கு தேவையான இப்போதைக்கு இதுதான் தோணுது, இந்த நாளைக்கு இதெல்லாம் செஞ்சு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு, மற்றது அன்றைக்கி காலையில் எழுந்தோடனே என்ன தோணுதோ அந்த மாதிரி சமையல் செஞ்சு முடிச்சுடுவேன். அவ்வளோதாங்க. உங்கள் வீட்டில் என்னென்னலாம் சமையல்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். காய்கறிலாம் உங்கள் ஊரில் எவ்வளோ ரேட் விற்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இங்கே இவ்வளோதாங்க ரேட் விற்குது. வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.